அன்பான தேவஜனமே, நான் அந்த காலத்தில் மையான கடத்தில் பூஜை கட்டி, சுடுகாட்டில் பேய் பிசாசுகள் பூஜை கட்டி, ஜாமத்தில் வந்து கொடுகுடுப்பி அடித்து ஊரெல்லாம் சோசியம் பார்த்து சம்பாதித்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஃபாதராக இருக்கிறேன் இல்லையா. நான் எப்படி அந்த காலத்தில் நான் ஜோசியம் பார்த்து பேய்களை விரட்டி சம்பாரித்தேன் என்ற சாட்சியை நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த குறி சொல்கிற அம்மா தான் எங்களுடைய பாட்டி. எனக்கு முன்னோர்கள் பாட்டி, புரியுதா? அப்போ நாங்கள் குறி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, ஜக்கம்மாளுடைய வாக்கில் சொல்லுவோம். எத்தனையோ பேர் விஞ்ஞானம் பார்த்து ஏடு போட்டு கட்டம் கட்டி சனியன் பார்த்து சுக்கிரன் சந்திரன் இதெல்லாம் பார்த்து முத்து போட்டு என்னென்னமோ பார்த்துலாம் ஜோசியம் பார்ப்பாங்க, குறி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த குறி சொல்கிற ஏவுகிற ஆவியை கொண்டு ஆளை பார்த்து சோறுக்கே நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் பிறந்த இந்த ஊரில் இருந்த இந்த ஊரில் வந்த இப்படி இருக்கிற இனிமேலுக்கு இந்த நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லிடுவோம். அவன் வரலாறவே சொல்லிடுவான் ஆளை பார்த்து சோறுக்கு. அதே போல் வீடு பூட்டி இருந்தாலும் வீட்டை பார்த்து நைட்டில் வந்து வீட்டை பார்த்தே சொல்லுவோம், இந்த வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்ட்டு. அந்த ஊருக்குள்ள என்ன சாமி இருக்குது, இப்படி ஆடிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜாமத்தில் வந்து அவங்க அந்த இருட்டில் என்னமே தெரியாது, யார் வீடு ஆள் குடி இருக்குதா இல்லையா, கொட்டாயா ஆடா மாடான்னு தெரியாது. ஆனால் அந்த குறி சொல்கிற ஏவுகிற ஆவியை கொண்டு அவங்களுக்கு குறிய கரெக்டாக சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுனால தான் எங்களை காலையில் உட்கார வச்சு வாங்க கோடாங்கி நாய்க்கிறேன்னு சொல்லி மிச்சத்தை விவரம் தெரியாதெல்லாம் தெரிய வச்சு எங்களுக்கு காணிக்க கொடுத்து ஆடு கோழியெல்லாம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா, சொல்கிற புரியுதா? அப்போ அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அப்படி வாழும்போது எங்களுக்கு வருமானம் நிறைய வந்தது. எப்படி வந்தது சொல்கிறா? அப்போ பேய்கி வந்துச்சுன்னா எப்படி ஓட்டோம்னா, இப்போ இயேசு நாமத்தினாலேயே பிசாசே என்று இப்போ விரட்டுறான் இல்லையா, பேசியே வருது. அப்படித்தானே விரட்டுறான். இப்போ எங்களை மாதிரி ஆளுகளாம் பரிசுத்த ஆவி நிறைந்து பிசாசு எங்களை பார்த்து ஆடும்போதெல்லாம், பல இடங்களில் ஜெபம் பண்ணும்போது ஆடும்போது ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ஆடி இருக்குது. பல பிசாசுகள் ஆடி இருக்குது. பாம்பு பிசாசு ஆடி இருக்குது, தரையிலேயே உருண்டு வந்த பிசாசு இருக்குது, முள்ள மாதிரி பிசாசு இருக்குது, குடிகார பிசாசு இருக்குது. இதுகளுக்கெல்லாம் இயேசு நாமத்தினாலேயே போன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் எப்படி விரட்டுவோம்னா, அந்த பேய் வந்துருச்சுன்னா எங்களுக்கு யோகம்.